நாம் கோயிலுக்கு செல்வதால் மன அமைதி, நிம்மதி கிடைக்கிறது. அந்த நிம்மதியை நாம் இருந்த இடத்துல பெற முடியுமா? ஒரு கொஸ்டின். கோயில் கட்டினது யார்? மனுஷன்தான். சிலையை வச்சது யார்? மனுஷன்தான். அந்த கோயிலோட கருவறையில் செவ்வாய்காலம் மந்திர உச்சாரணை, அபிஷேகம், ஆராதனை நடவடிக்கை. பொதுவாக மந்திர உச்சாரணை. இப்போ பெருமாள் கோயில் போறீங்க, ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா தேவம் நமோ நாராயணாய கோவிந்தாய நமக கோபாலாய கிருஷ்ணே நமக நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபுலாய நமக ஓம் கஜகன்யாய நமக ஓம் கானசசாய நமக ஓம் தூமகேதிவே ஓம் ஏழம்பாய நம ஓம் விகடாய விக்னராஜாய நமக கணபதி ஓம் மகாலட்சுமி நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் கோபாலாய விஷ்ணு நமக ஓம் நம சிவாய நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் துர்காய நமக அப்படின்னு மந்திரம் 24 மணி நேரம், அதாவது ஜெபம் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல. அதுமாதிரி நான் மந்திரத்தை உள்ளே சொன்னால் கோயில் போன நிம்மதி நம்ம இருந்த இடத்துலையே அந்த நிம்மதியோடைய சக்தியோடு வாழ முடியும். இந்த நிலை இறைசக்தி மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது. கோயிலுக்கு போக சென்றால் ஏற்படும் மன அமைதி, மனநிலை, நிம்மதியை நாம் இருந்த இடத்திலே பெற வைப்பதுதான் இறைசக்தி மையத்தினுடைய சிறப்பம்சமாகும்.